நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த நிஷாவோட சூழ்ச்சியில வசமா சிக்க போறது நம்ம மல்லியா? இல்ல இந்த போலி ரேணுகாவான்னு? மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிஷாவ பொறுத்தவரைக்கும் இந்த மல்லிய விஜய் கூட சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ குடுத்து கையெழுத்து போட வைக்கிறாங்க. ஏன்னா, நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லி கூடவே இருந்தா கண்டிப்பா இந்த ரேணுகான்ற பேர்ல இருக்கிற சொத்து மதிப்பு எல்லாமே வந்துட்டு பாதி அப்பா எனக்கும் பாதி வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கும் பங்கு பிரிச்சாங்களான்னு இது வந்துட்டு மல்லி தான் உரிமை கொண்டாடுவா அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த நிஷா வந்துட்டு இப்போவே அந்த மல்லியை அறுத்து கழிக்கணும். இதுக்கு மேலே என்ன இருந்தாலும் நீங்களும் வெண்பாவும் அக்காவும் 3 பேர் மட்டும்தான்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு பதிலை கொடுக்குறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு இதுக்கு என்ன பதிலடியாக கொடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு மல்லியும் ரொம்பவே முக்கியம், நம்ம ரேணுகாவும் முக்கியங்க. ரேணுகாவை இந்த ஒரு நிலைமையில் விட்டுட்டும் போக முடியாது. நம்ம மல்லியை அந்த ஒரு நிலைமையில வீட்டை விட்டு வெளியவும் அனுப்ப முடியாதுங்க. ஆனால் நம்ம நிஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீட்டு பத்திரமும் மொத்த சொத்து மதிப்பும் அவளுடைய பேரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க. இதே மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகா மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நிஷாவே உரிமை கொண்டாட முடியுங்க. ராஜேஸ்வரியோட சதி திட்டத்தில் தாங்க இந்த நிஷா இப்படி பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனால் இதுக்கு மேலேச்சு இந்த மரமண்ட விஜய் வந்துட்டு இல்லை இதிலலாம் நான் கையெழுத்து போட முடியாது, நான் வந்துட்டு உயிரோடு இல்லை அவள் இறந்துட்டான்னு தான் நான் மல்லி கழுத்தில் தாலி கட்டி வெண்பாக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுன்றதுக்காக நான் மல்லியை வந்துட்டு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ திடுதிருப்புன்னு நிஷா வந்துட்டு இப்படி நீ சொல்கிறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல, ரேணுகா உயிரோடு இருக்கான்றதோட ரேணுகாவை குணப்படுத்தணும்னு உன்னவோட வந்துட்டு அதிகமாக மல்லிக்கு தான் அக்கறை இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு மல்லியை இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பதிலடியாக கொடுக்குறாங்க. நம்ம கதிரேசனும் அதுதாங்க சொல்கிறேங்க. ஏன்னா நிஷா நம்ம மல்லி வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லவ. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் நான் இருந்த ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு சொந்த அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டேங்க. இவளை வந்துட்டு சொந்த அக்கா மாதிரி பார்த்துக்கிட்டேங்க. கண்டிப்பாக அதில் வந்துட்டு எந்த ஒரு கலப்படமே இல்லை. உனக்கு என்ன தேவை இருந்தாலும் சொல்லு, ஆனால் மல்லியை மட்டும் இப்படி வந்துட்டு நீ கேவலப்படுத்தாதன்னு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம கதிரேசனு விட்டு தர மாதிரி தெரியலங்க. ஆனால் இந்த நிஷாவை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே. எப்படியாச்சும் சொல்லி ஒரு காரியத்தை வந்துட்டு அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணிட்டாவா அதுக்கான விஸ்வரூபத்தை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவாங்க. இப்போ நம்ம விஜயோட மனசை மாற்ற போகிறாங்களா இல்லை இந்த கதிரேசனோட மனசை மாற்ற போகிறாங்களான்னு கொஞ்சம் கூட புரியல. ஆனால் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு ரொம்பவே ஆணித்தனமாக நினச்சிட்டு இருக்கேங்க. இதில் வசமாக சிக்க போகிறது யாருன்னாவா நம்ம கதிரேசனும் நம்ம விஜய் மட்டும்தாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த போலி ரேணுகா நான் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட கிடையாது, என் பேர் ரேணுகாவும் கிடையாது, என்னுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடரின்னு இருக்கிற மொத்த பணத்தையும் மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டு போகிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம நிஷாவை வந்துட்டு கையும் வாயும் வந்துட்டு பொத்திக்கிட்டு சைலண்ட்டாக தாங்க இருக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களன்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம மல்லியும் நம்ம மனோகரன் நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு சந்தேகப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த ஒரு கேப்பில் தாங்க அந்த ஒரு வீட்டில் இருந்தால் நம்ம வசமாக சிக்கிறவங்கன்னு இந்த ஒரு போலி ரேணுகா இந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு உண்மையை சுக்குநூறாக உடைக்கணும்னு நம்ம மல்லி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அன்னபூர்ணி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம மல்லிக்கு வந்துட்டு அதில் எந்த ஒரு அர்ச்சனமே இல்லைங்க. ஏன்னா நம்ம மல்லியோட வாழ்க்கையை வந்துட்டு இப்போ முற்றுப்புள்ளிக்கு சமமாயிட்டு இருக்குது. நம்ம விஜய் எடுக்க போகிற முடிவில் தாங்க நம்ம மல்லி அந்த ஒரு வீட்டில் வாழ்கிறதும் இல்லை வீட்டை விட்டு வெளியே போகிறதும். நம்ம நாகோட உயிருக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுங்க. ஏன்னா நாகுக்கு வந்துட்டு இப்போ தான் தெரியுது இந்த ஒரு வீட்டில் நம்ம மல்லி வந்துட்டு பட்டுட்டு இருக்கிற அவஸ்தை. ஆனால் இந்த ஒரு நிலைமையில் அவகிட்ட வந்துட்டு நம்ம 10 லட்ச ரூபா பணத்தை கேட்குறோமே, அவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்காக கண்டிப்பாக மல்லி வந்துட்டு கொடுத்து உதவ மாட்டாளான்னு எல்லாருக்குமே ஒரு பயமாக